மணாலியிலேருந்து ஒரு சாதாரண ட்ரிப் மட்டும் போகாமல் ஹிமாச்சலையும் லடாக்கையும் இணைக்கிற மாதிரி ஒரு மெய்சில் வைக்கிற அட்வென்ச்சர் ரைட் போனால் எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே இந்த மாதிரி போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும்ல. எனக்கும் சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்னோ பக்கம்லாம் போகணும்னு ஆசை. அது எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் ரொம்ப பெரிய ஆசை. அதுக்காக தான் இந்த டைம் ஷிம்லா, குல்லு, மணாலி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ நான் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ உயரத்துக்கு கடல் மட்டத்திலேருந்து நான் போயிட்டு வந்திருப்பேன்னு. 16,580 அடி கடல் மட்டத்துலேருந்து அந்த உயரம். அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிங்க்லா டாப். இது மணாலி ட்ரிப் அப்படின்னும் பிளான் பண்ணிக்கலாம், லடாக் போகிறது அப்படின்னும் பிளான் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு இடமா தான் இருந்துச்சு. மணாலியிலேருந்து கிளம்பி அந்த டன்னல் அங்கே ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா 9 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய டனல், ஹை அட்வான்ஸ்டாக வந்துட்டு இருந்துச்சு. அதில் பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் ப்ரோ அப்படின்றது வந்துட்டு எங்கே பார்த்தாலும் மென்ஷன் ஆகிருக்கிறத பார்க்கலாம். அங்கே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப அழகான ஒரு வியூ தான். இருந்தாலும் அதை பார்க்கும்போது அங்கே அந்த அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, அழகாக இருக்கிறாய் ஆனால் பயமாக இருக்கிறது, அந்த மாதிரி தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து எங்களால் அந்த ஹேண்டில் பண்ண முடியல. இந்த வீடியோவில் கூட நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, கீழே நாங்கள் வந்து ஷிங்க்லா டாப் போகிறோம் அப்படிங்கும்போது நாங்கள் வந்து வெஹிக்கிள் இல்லாமல் ஒரு வாடகை காரில் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. பர் பர்சன் வந்து 2000 ருபீஸ் கேட்டாங்க. நாங்கள் டோட்டலி 10 மெம்பர்ஸ் இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி பர் பர்சன் 1700 அப்படின்ற மாதிரி ஃபைனலைஸ் பண்ணி கிளம்புனோம். இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் தான். இது வந்து 250 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸும் அந்த ஒரு லப்பர் ஷூ மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. கண்டிப்பாக வந்து க்ளவுஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் அது எவ்வளோ மேண்டட்ரி அப்படின்றது தெரிஞ்சுது. சில பேர் அதை பார்கெயின் பண்ணிவிட்டு வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் வாங்கிட்டோம். ஏன்னா கரெக்டாக இருக்கும்ல அவங்க சொன்னாங்க. அங்கே போய் இறங்குனதுமே மூச்சு விடவே ரொம்ப 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 சிரமமாக இருந்துச்சு. எனக்கு மட்டும்தான் எப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே அப்படி தான் இருந்தது. காரணம் என்னென்னா, அந்த ஷிங்க்லா டாப்பில் நாங்கள் போன இடமும் சரி, இதுக்கு மேலே உள்ள இடங்களும் சரி, அங்கே ஒரு மரம், செடி, கொடி, பச்சை பசேல்னு எதையுமே பார்க்க முடியல. அங்கே ஆக்சிஜன் லெவல் லோவாக இருந்தது தான் காரணம். எங்களுக்கு இந்த ஆக்சிஜன்ஸ் சம்மந்தமாக எதுவும் எடுத்துகிட்டு போகணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல. நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இங்கே போனால் போதுன்ற ஒரு ஆர்வம் இருந்ததே தவிர, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நாங்கள் வந்து ரெடியாகாமல் போனது எங்கள் சைடு மிஸ்டேக் தான். அங்கே போய் கொஞ்சம் மூச்சு விட கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சிரமமாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து காமிச்சு இந்த இடத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த இடத்துல தான் ஸ்னோ இருந்தது. ஆனால் அங்கே போகிறதுக்கே நான் ரொம்ப சிரமப்பட்டேன். உடம்பு வந்து ஏதோ ரொம்ப ஓடி களைச்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் நிற்கிற இடத்துலேருந்து என் ஹஸ்பண்ட் நடந்து போகிற தூரம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நான் சும்மா கொஞ்சம் சீக்கிரம் போகலாமே, இது நம்ம கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஓடி போனேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, மூச்சு திணறி அப்படியே எனக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு. அப்படியே மயக்கம் வந்து பக்கத்தில் தான் என் ஹஸ்பண்ட் பேசுகிறாங்க. பட் அது தூரமாக கேட்குற மாதிரி காதெல்லாம் அடைச்சிருச்சு. நான் ஏன் இதை இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா, நம்ம ஆசைப்படுறோம் நிறைய விஷயங்கள், இது நமக்கு வேணும், இங்கே நம்ம போகணும், இப்படி இருக்கணும். ஆனால் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், அந்த காலநிலை எப்படி இருக்கும், நம்ம உடம்புக்கு அது ஒத்து வருமா, இல்லை அங்கே போய் அடாப்ட் ஆக நம்ம என்னெல்லாம் வந்து முன்னேற்பாடாக இருக்கணும் அப்படின்றத நான் பிளான் பண்ணல. ஆனால் நீங்கள் எல்லோரும் பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நம்மளாம் ஆசைப்பட்டிருப்போம்ல. ஒன்றும் இல்லை, அந்த பனிக்கட்டிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதை உருட்டி மேலடிச்சு விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வீடு போய் சேருவேனா, நான் கீழே போயிடுவேனா. நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடியே 16,580 அடி உயரத்தில் இப்போ இருக்கோம். எப்படி நம்ம ட்ராவல் பண்ணி கீழே போக போகிறோம், நான் நல்லபடியாக போயிடுவேனான்ற மாதிரி ஒரு உயிர் பயமே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஒரு பயண அனுபவம். மற்றபடி அந்த வியூ, அந்த மலைகள், அங்கே உள்ள ஆறு, அங்கே உள்ள கேம்ப்பு, இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண் கோடி வேணும். அவ்வளோ ஒரு அழகு, ரசிச்சுட்டே போகலாம். ஆனால் போகிறதுக்கு ஒரு 4.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மணாலியிலேருந்து இந்த ஷிங்க்லா டாப் போகிறதுக்கு, ரிட்டன் வர்றதுக்கு 5 ஹார்ஸ் மேலேயே ஆயிடுச்சு. காலையில் கிளம்புனோம், இருட்டி தான் வந்து வீடு வந்து சேர்ந்தோம். ஆனால் வந்து திரும்ப வரும்போது உடம்பு வந்து சுத்தமாக சரியில்லை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்பாடோட கிளம்பி போங்க. தேங்க்ஸ்.